நமக்கு லைனிங் வந்து பெரிய மரம் சொன்னோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சர்வை சீசன் மைன்கிராஃப்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் மேலே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எஸ்ஆர் கேமிங் தமிழ் போயிட்டு இருப்பார், ரெட் கேம் இருப்பார். இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்ஸ் தான் போட்டுருப்போம், ஃப்ரீ ஃபயரே போட்டுருப்போம். அப்படி நம்ம மைன்கிராஃப்ட்டு ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இது கொஞ்சம் லேக் அடிக்குதும், அப்பப்போ ஸ்டேட்டஸ் ஆஃப் பண்ணியிருப்பேன். ரெட் கேமர் ஒருத்தர் இருக்கார், SR444YT 2 பேர் இருக்காங்க. கொஞ்சம் லேக் அடிக்குது ரொம்ப, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பேன்னா நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு ஹோம் டூர் மாதிரி தான். எல்லாமே செக் பண்ண எல்லா ஏரியா காமிக்க போகிறேன். அதுதான் நம்ம ஹோம் டூர் மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் இப்போ அங்கிட்ட கிட்ட பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இடத்த காமிக்க முடிவு பண்ணிட்டேன். அந்த இடத்துல வீடு கட்டலான்னு இருக்கேன். இல்லாட்டி தண்ணிக்கு மேலேயும் கட்டலாம். எந்த இடத்துல கட்டலாம் சொல்லுங்கள். தண்ணிக்கு மேலே லேண்ட்லேன்னு எந்த அதிகமாக தான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி கட்டலாம். ஓகே, நம்ம ரெண்டும் சேர்ந்து கட்டினாலும் ஓகே கட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, நாங்கள் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது தான் தெரியும் நைட்டில் எனக்கு. ஓகே, நான் போகிறதுக்குள்ளே அதுக்கு முன்னாடி யோசித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ரைட் சைடில் வில்லேஜ் இருக்குப்போ அதை ஃபஸ்ட்டு காமிக்க போகிறோன்னு. ஓகே, அதை ஃபஸ்ட்டு பார்த்து போயிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். பெரிய வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்பி போகிறான். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். வில்லேஜ் மேலே படிக்கட்டுச்சு, கல் மேலே செதுக்கி வச்சுருக்காங்க. வில்லேஜ் அப்படியே பெருசாக தான் இருக்கிற அளவுக்கு பார்க்க. ஓகே, ஃபஸ்ட்டு கீழே இருக்க வில்லேஜ். இந்த வீட்டில் கன்ஃபார்ம் ஒரு பெட்டி இருக்கும், பெட்டி பார்த்து வந்துடலாம். ஓகே, போயிட்டே இருக்கோம். நீங்கள் எங்கே ப்ரோவா ரெட் கேம் சொல்கிறாரு, அவர் கண்டுக்க வேண்டாம். சரி விட்டுங்க, அப்படி உள்ளே போயிட்டு எங்கே லூட் எடுப்போம். ஜஸ்ட்டில் லூட் இருக்குது, ஒன்றுமே இல்லையே. லூட் அடிச்சிட்டிங்க போலையே. ரைட்டு, நம்ம நினச்ச கரெக்டாக இருக்குது. ஓகே, ரைட்டு விடுங்க. சரி, இந்த கேவாச்சும் காமிக்க செஞ்சு இந்த வில்லேஜாக உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு வண்டி இல்லை லூட் அடிச்சிட்டுன்றாங்க. ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக இப்போ அங்கிட்டு லெஃப்ட்டில் போய் அங்கிட்டு ரைட்டில் போய் அங்கே ஏதாவது அங்கிட்ட வழி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ஓரெலாம் மினுக்குது, காப்பர் தான் எல்லாமே. ஓகே மக்களே, ஓகே மக்களே, அங்கிட்டு ரைட்டில் போய் பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்குறேன். அங்கிட்டு எதுவும் இல்லை, ஜெரி பயமெல்லாம் இருக்குது வேறு. ஓகே, அவ்வளோதான். இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு மேலே ஏற முடியுமான்னு தெரில. சரிங்க, ட்ரை பண்ணுறேன். அப்படியே இப்படி ஸ்மால் வில்லேஜ் தெரியும்பா, நீ பாசாமல் இருப்பா. ஓகே, ஐயோ ஓகே குடிச்சிட்டோம். சரி விடுங்க மக்களே, ஸ்ட்ரெயிட்டாக அப்படி சுற்றி வருவோம். இப்படி போக முடியல, அப்படி ரைட்டில் சுற்றிட்டு போவோம். இதுக்கு நான் அப்படியே போயிருக்கலாமோ. சரி விட்டுங்க, அப்படி தான் இருக்கும், கண்டுக்க வேண்டாம். ரைட்டு, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்போ மேலே ஆகிட்டே அவங்க முடிவு பண்ணிட்டேன். வெறித்தனமாக ஓடும் மெம்மாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். ஓகே, ரைட்டு இருக்கான்னு பார்க்குறேன். ரைட் சைடில் ஏறலாம் மேலே. இங்கே தான் படிக்கட்டுமாக போட்டிருக்காங்க. இங்கே படிக்கட்டுமாக போகுது. அப்படியே ஜம்ப் அவ்வளோ என்ன வந்தாச்சு. வில்லேஜ் நேரில் இருக்காங்க. வில்லேஜ் ரிப்போர்ட் இல்லை ப்ரீடிங் அதெல்லாம் பண்ணிட்டுருந்தேன் பெருசாக. ஓகே, ரைட் சைடில் ஸ்டெப்ஸ் மேலாம் போட்டிருக்காங்க. அது லூட் அடிச்சிட்டாங்க போல், அதான் ஸ்டெப்ஸ் மேலே போட்டிருக்காங்க. அடிச்சிட்டாங்க, அதனால தான். சரி விடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லோரும். நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் மக்களே. நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் டெலிகிராம்லேயும் அனுப்பிச்சிட்றேன். சர்வர் அட்ரஸும் கோடும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ அவனும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டெப்ஸ் மேலே போட்டு போகலாம் முடிவு பண்ணிட்டேன். மேலே சரி, கல்லில் உடச்சிட்ருக்கேன். பிக்காக்ஸ் உடைய போகுது நினைக்கிறேன். உடையக்கூடாது, கடவுளே எப்படியே மேலே போயிடணும். கடவுளே கொஞ்சம் இன்னும் ஒன்று போயிடும் நம்புகிறேன். போயிடுச்சு, மொத்தமாக போயிடுச்சு. ஓகே, சரி, ஸ்டெப்ஸ்மே போட்டு போயெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். எங்கேயாவது பிளாக் 1, ஐயோ சொல்லுங்க, போட்டு கீழே 2 பிளாக் போட்டுடலாம். 1 2 அவ்வளோதான். ரைட் சைடில் வந்துட்டேன். இங்கே 1 மேலே, ஐயோ சொல்லுங்க. இப்படி போயிட்டு அங்கே போயிடலாம் கரெக்டாக. ஓகே, இப்போ என்ன பண்ணப்போ எனக்கு சத்தியமாக தெரில. ஓகே, சரி ரைட்டு விடுங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன் மேலே. இங்கே பிளாக் ஏறிட்டு மேலே ஏறிடலாம் அப்படியே. சரி, லெஃப்ட்டில் போய் பார்க்கலாம், வில்லேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். சைஸில் இல்லை. ரைட்டு, இங்கே வில்லேஜ் அவ்வளோதான் போல். ஓ, அங்கிட்டு இருக்கேன் மேலே. சரி பார்க்கலாம் மக்களே. இங்கே ஜம்ப் பண்ணலாம். அதை கேவா இருக்குமா? போச்சு அவ்வளோதான். எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு மக்களே. 1.5 ஆட்டை தப்பிச்சிட்டேன். அந்த 1.5 ஆட்டும் போச்சு அவ்வளோதான். 1/2 ஆட்டில் இருக்கேன், தப்பிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, என்கிட்ட பேர் இல்லை, லூட் இல்லை. கரெக்டாக இருக்குது, லூட்டு பச்சை கிடையாது போனாலும். ஓகே, சந்தோஷம். இங்கே எதுவுமே இல்லை. நல்லா வந்ததுக்கு ஹார்ட்டு மட்டும் குறைச்சி விட்டாங்க. 1/2 ஆட்டில் நிற்கிறேன். செத்தான் முடிஞ்சு சொல்லி அந்த மாதிரி இருக்குது. இங்கேருந்து குதிக்கலாமா? வாய்ப்பே இல்லை.
சரி இங்கேயும் ஸ்டெப்ஸுமா பொறுமையாக இறங்கலாம்ப்பா. 1 2 3. ஐய் பொறுமையாக குடுறா. டேய் பொறுமையாக குதிரா, பொறுமையாக குதிரா, பொறுமையாக குதிரா. பைத்தியக்காரா பொறுமையாக குடுறான்னு சொல்லிகிட்ருக்கேன். ஓகே அப்படி பொறுமையாக குதிச்சிட்ருக்கேன். இங்கே கோழி இருக்குது, இந்த கோழியை ஃபஸ்ட்டு போட்டு தைக்கலாம். 1 2 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோழியை போட்டு தைக்காச்சு. சரி கோழி சாப்பிட்டு ஃபுட்டு பாட்டு போயிடலான்னு நம்ம முடிவு பண்ணிட்டேன். ஓகே நம்ம டீம் அதை கூப்பிட்டாப்ல டெட் கேமரு. அவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம். இங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர். நம்ம தான் எனக்கு கட்டாமல் இருக்கோம். நம்ம கட்ட ஆரம்பிச்சோன்னா நல்லா வழுத்தனமாக கட்டிக்குவோம். ரைட்டு நம்ம எம்ஆர்எஸ் கோடைக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே இவர் வந்திருக்காரு. இவருன்னு எப்படி கட்டியிருக்காரு வீடா கேட்டால் அப்படி இப்படின்றாரு. இது சாம்பியரை கூட அப்படி இப்படின்றாரு. அவர் பாட அவர் வைக்கணும்னு சொல்லிட்டு விட்டேன். சரி நம்ம இடத்துக்கு ஓகே மேம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இடத்துக்கு இப்போ நம்ம இடத்துக்கு போயிடலாம். மொத்தம் அங்கே போனானே இந்த இடத்த முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன். சரி ரைட்டு நம்ம வீடுக்கு பேஸ் போய் பாட்டு வந்துடலாம். ரைட் தண்ணி மேலே கட்டலாமா பேஸில் கட்டலாமா ஸ்டார்டிங்கே பார்த்துருப்போம். அது மட்டும்லாம் இப்போயே மாற்றலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயிடலாம். காமிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த இடத்துக்கு மொதல் போகணும். சரி இங்கே தண்ணி மேலே கட்டலாலும் கட்டலாம், லேண்டில் கட்டலாம். இப்போ ரைட் எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ அங்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஜம்ப் பண்ணிடலாம் தண்ணிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே குதி. ரைட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தண்ணிக்குள்ளே போகிறோம். இங்கே பெரிய இடமா தான் இருக்குது பார்க்க. இங்கேயே கட்டலாம் லேண்டில் கட்டலாமா வாட்டரில் கட்டலாமா சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா அப்படியே முடிச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இந்த இடம் இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா பெருசாகவே இருக்க இடம். தண்ணிலையும் கட்டலாம் லேண்ட்லேயும் கட்டலாம், எங்கே வேணால் கட்டலாம். சொல்லுங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே 7 நிமிஷம் ஆயிடுச்சு. என் ஃபோனுக்கு மேலே தாங்குறதே பெருசு, அது சேட்ரஸ் போட்டு தாங்குறதே பெருசு. இன்னும் அந்த ப்ரோ வந்துட்டாருன்னா அப்படியே கண்டினியூ போய் முடிச்சிடலாம். அந்த ப்ரோ சொல்லிடலாம். ரைட்டு ஓகே பெட்டில் யூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் வரட்டும் ஒரு. ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்கள் இந்த வீடியோ போய்ட்டு வரே எம்ஆர்எம் ஜோன். பாய் டாடா, டேக் கேர் அண்ட் ஆல்சோ பாய். முடிச்சுக்கலாம் மக்களே, ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதெல்லாம் உங்களை வீடியோ போய்ட்டு வரே எம்ஆர்எம் ஜோன்.